பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி 6 வார்த்தைகளை தியானம் செய்து இறுதி வார்த்தை 7வது வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும்படி அவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் குறிப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன செய்தாரு? ஜீவனை விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்லி? ரத்தம் உயிராயிருக்கிறதா? ரத்தம் உயிராயிருக்கிறது. சரீரத்தில் எல்லா ரத்தமும் வடிந்து போனது கீழே. வீதி எல்லாம் ரத்தம், சிலுவை எல்லாம் ரத்தம், நடந்த பாதையெல்லாம் ரத்தம். எப்படி இருந்த ரத்தம்? ஊற்றப்பட்ட ரத்தம் மேலிருந்து கீழாக வரும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் நாமம் போடுவாங்க. ரெட்டக்குறி ரெட்டுல நாமம் போடுவாங்க நெத்தியில. எப்படி தெரியும் போடுவாங்க? அதோடைய காரணம் என்ன தெரியுமா? மேல மெலிசாவும் கீழே தடிசாவும் இருக்கும். ஏன்டா மேல இருந்து வரும்போது ஒரு துளி ரத்தம் மெலிசா கீழே விடும்போது தொப்புன்னு விழும். சிலுவைக்கு அடையாளம். பரத்திலிருந்து ஒரு தெய்வம் பூமிக்கு இறங்கி ரத்தம் சிந்தினது என்று அர்த்தம். நாமத்துக்கு பரிசுத்தம் உள்ள தெய்வம். 2 கோடு நாமத்துக்கு கோடு என்ன தெரியுமா? நாமம் என்றால் ஒருவனுடைய பேர். நாமம் என்றால் உன்னுடைய பேர். அந்த நாமத்துடைய வண்ணம் 2 பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் சிவப்பு. அது பரிசுத்தம் உள்ள தெய்வம் பரத்திலிருந்து இறங்கி மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்ட குறி சிலுவை. அவர் என்ன செய்தார்? தலையை சாய்த்தார், ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளை இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக எப்படி சொன்னாரு? தேவன் சொல்றார், ஒப்பு கொடுக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் ஆவியை ஒப்பு மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார். வாசிங்க. அதே லூக்கா சுவிசேஷம் 23:47 ஒரு வாசிங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரா இருந்தான்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறான். யார் இவன்? சிலுவையில ஆரம்பத்திலிருந்து சிலுவை அவர் அடிச்சு வாதிச்சு ஆண்டவருடைய கிருபையினால காற்றா செய்து, கடலா செய்து, வானா செய்து, காற்று நின்று போச்சு, சூரியன் நின்று போச்சு, அண்ட சராசரம் நின்று போச்சு, ஈரோ லோகம் நின்று போச்சு, காட்டுல நாட்டுல ஊர் முறாணி பச்சு சூரிய சந்தன கிரகணங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிது. இயேசுவின் நாமத்துல சூரியன் அந்தகரப்படுது. அதை பார்த்தா பாருங்க, அந்த 100க்கு அதிபதி அப்படியே சாஸ்திரமா கால வேறான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஐயோ எத்தனை பேருக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தோம். இவரு மெய்யாலுமே தேவகுமாரன், ஒரு மெய்யாலுமே இயேசு கிறிஸ்துதான், ஒரு மெய்யாலுமே தெய்வனா. அவன் கால்ல ஆண்டவரே 100க்கு அதிபதி, மேதாதி, பட்டதாரி, படித்தவன், படிப்பாளி, தண்டனை கடவுள் கொடுக்கத்தக்கதான ஒரு பதவியை பெற்ற மனிதன் இயேசு உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து அவன் தன்னை நாட்டான். எப்படி? 100க்கு அதிபதியை சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் ஆயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உன் சாட்சி கூட அப்படிதான் இருக்கணும். உன் சாட்சி கூட அப்படிதான் இருக்கணும். மற்றவர்கள் உன்னை சாட்சி சொல்லும்படிதான் இருக்கணுமா தவிர யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னோடு என்னோடு இருப்பாரானால் சொல்லுவர்கள் சொல்லட்டும், கூட்டுவார் கூட்டட்டும், எழுவார் எழுட்டும், போற்றுவார் போற்றட்டும். கடவுளுடைய பிள்ளையே, நீ தேவனோடு இருப்பாயானால் உன்னை குறித்து உன்னை தேவன் கிருபையினால உன் அசிங்கப்படுத்துவதற்கு முன்னால உன் தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவராக தேவனை வாழ்கிறார்.
வாசிங்க என்னோட தேவ பிள்ளைகளை. லூக்கா சுவிசேஷம் 23 52 53 வாசிங்க. அவன் பிரார்த்த விடுக்கிற போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுத்தி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாததுமாய் இருந்த கல்லறையில வச்சான். கடவுளுடைய கிருபைனால நீதிமான விட்டுல யாரும் என்ன வந்தாலும் சரி ஆண்டுடைய சரீரத்தை என்ன பண்ணாரு? அவர் கேட்டு வாங்கி என்ன செய்யறாரு? பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க நீதிமான் ஊழியம் செய்து ஞானஸ்தானம் கொடுத்து ஒருவேளை மறிச்சுட்டா அவங்கள கைவிடுறாங்க. ஊழியக்காரங்க யாரையும் இல்லாத செத்து போன அநாத பிள்ளைகளா நீங்க காரணமா இருக்காதீங்க. ஒருவேளை மரணம் எனக்கு நேரிட்டா, என்ன போல அநேக ஊழியக்காரருக்கு மரணம் நேரிட்டாங்க. அநாத பிள்ளை நடத்தாதீங்க. ஏன்? கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன் குடும்பத்தில் வயது முதல் தாய் தகப்பன் அடக்கம் பண்ணதை காட்டிலும் 1000 மடங்கு ஊழியக்காருக்கு நீங்க உதவிகரமான இந்த ஊழியக்காரனை கடைசி நன்றி கடன் செலுத்துகிற பிள்ளைகளாக சபையில் நிலைத்து அதுதான் தான் சிறிய ஊழலாகிய கடவுளை பேரனால அந்த மனிதர் என்ன செய்தாரு? குளிஞ்சு போறார். சரி, கொடு, இது எங்களுக்கு சொந்தமான இந்த சரீரம் ஜெபித்த சரீரம், இந்த சரீரம் புதித்த சரீரம், இந்த சரீரம் எங்களுக்காக பாடுபட்ட சரீரம், இந்த சரீரம் எங்களுக்காக அவமானப்பட்ட சரீரம், இது எங்களுக்குரிய சரீரம். இது எங்ககிட்ட கொடுத்து யாரு? ஊழியக்காரன் ஆண்டவருடைய சரீரத்தை கேட்குவாங்க. கடவுளுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நன்றி கடன் ஆண்டவருக்கு அந்த தேவ மனுஷனை போல நீங்களும் என்ன நடந்தது, கசப்போ வெறுப்போ தோப்போ எதுவோ கொடுக்கலோ வாங்கலோ எதுவோ என்ன கடைசி நேரத்துல கர்த்தருடைய கிருபையினால், அதனாலதான் கடவுளுடைய பிள்ளைங்க தெரியப்பட்ட அந்த இடத்துல நான் நிற்பேன். நீங்களும் அந்த தருணம் வரும்போது ஊழியக்காரனா நான் மட்டும் ஆண்டவரால் அங்கீகரித்த யாரா இருந்தாலும் அங்கே நன்றி கண்ணீர் நீங்கள் விட வேண்டியது அவசியமா இருக்கு. வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளை, கடைசியா வாசித்து கடந்து போலாம். லூக்கா சுவிசேஷம் 23 54 வாசிங்க. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளா ஆரம்பமா இருந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணி 2:30 கடந்து போது ஓய்வு நாள் ஆரம்பமாக போகிறது. ஆண்டவர் வீட்டுல போகிறார். அவரை காண நாம் யாவரும் காத்திருப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டுடைய திருவார்த்தை நம்மளை தேடி வந்தது, ஆண்டுடைய நல்ல வார்த்தை நம்மளை தேடி வந்தது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளை நாவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென், 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 ஆமென். முள்முடி தலையில் சுமந்தீரையா, முகமெல்லாம் இரத்தமையா. முள்முடி தலையில் சுமந்தீரையா, முகமெல்லாம் இரத்தமையா. பலிமாறி அழைத்து பிடித்தீரையா, பலிமாறி அழைத்து பிடித்தீரையா, பலிமாறி அழைத்து பிடித்தீரையா. சிந்தே அலியாகிருந்தே நீ தவறே செய்யா. சிந்தே அலியாகிருந்தே நீ தவறே செய்யா. தாரிருந்தே தல்லாதே ஹரிஹரி கிந்தியா. என்னை அல்லாதே ஹரிஹரி கிந்தியா. என்ன
கண்டு விழித்தீரையா, எங்கோ நான் பிறந்தேன், எப்படியோ வளர்ந்தேன், என்னை தேடி வந்தீரையா, எங்கோ நான் பிறந்தேன், எங்கோ நான் வளர்ந்தேன், கரம் பிடித்து வந்தீரையா, நான் காணாத வழி மாறி அலைந்தேன். தகப்பனே, என்ன போல எத்தனையோ சகோதர சகோதரி தேசத்தில் இருக்கிறாங்க ஐயா, எத்தனையோ பேர். ஆனா எத்தனையோ பாதையிலே, குடியிலையோ, வெறியிலையோ, விவசாயத்திலோ, வேலை இடத்திலோ, ஏதோ ஜெயிக்கையிலையோ, யாரோ எப்படியோ கோபத்தை மீது நான் பாவம் செய்து தேவனை தண்டனை அனுபவிக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க ஐயா. அவங்க எல்லாரும் இந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு வாழ்வுடைய நாங்கள் எத்தனையோ பேர் சகோதர சகோதர நல்ல உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அந்த கல்லணை கிடைத்த பாக்கியம், இந்த கல்லணை கிடைத்த பாக்கியம் என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என் தாய்க்கு, என் தகப்பனுக்கு உன் அறியாதபடி தூரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறதை பொதுமொழியா நான் சொல்லிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க, மனசார ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை கொடுத்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். எங்க மத்தியில் இம்மட்டும் நடத்தின கிருபைக்கு ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுத்த நடத்துக்கு ஆசீர்வதிக்கிறோம். மீதம் உள்ளது உங்க இடத்துல கொடுக்கிறேன். ஒரு பிழை எடுத்து ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவர் அன்பிற்கு இன்று சதா காலங்கள் அடியுடன் சர்வஸ்தான். கர்த்தருடைய கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோதரம் கர்த்தர் நடத்தி ஆசீர்வாதம் பெருசெய்து ஒரு வாட்பாட்டை செய்தார்.